கேகே இன்ஃபோடெயின்மெண்ட் சேனல் நேர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று நடந்த மேட்ச் 41 மேட்ச் ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் நடந்தது. எஸ்ஆர்ஹெச் டாஸை வின் பண்ணாங்க, போலிங் சூஸ் பண்ணாங்க. விராட் கோலி பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஆர்சிபி பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் தான் சொல்லணும். ஒரு நல்ல ஒரு நாக்கு இருந்தது. கடைசி வரைக்கும் ஒரு 10 ஓவர் வரைக்கும் நின்று ஸ்டாண்டர்டாக இருந்து ஸ்கோரை ஒரு 51 ரன் எடுத்தார். அவர் ஸ்கோர் 43 பால்லே 51 எடுத்தார். டூப்ளேசி ஃபாஸ்ட்டாக ஆடினார், ஒரு 25 ரன் எடுத்தார். ஜாக்சன் அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் சரியாக ஆடல. அதுக்கப்புறம் பட்டிதர் தாங்க பார்த்திங்கன்னா பாலை வெளுத்து கட்டினார். 6-4 பவுண்டரின்னு கட்டினார். குயிக்கான ஸ்கோர் எடுத்தாருங்க. 20 பாலில் 50 ரன் எடுத்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர். பார்த்திங்கன்னா ஆர்சிபி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டான ஸ்கோர் இருந்தது. ஒரு நல்ல ஒரு ரன் ரேட்டுக்கு வந்தாங்க, கம்பேக் வந்தாங்க. ஒரு 10 அபோவ்னு ரன் ரேட்டை எடுத்து கொடுத்து போயிட்டார். ஆனாலும் அவர் விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போயிட்டார். கேமரான் கீன் அதுக்கப்புறம் வந்தாருங்க. அவரும் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஒரு 20 பால்லே 37 ரன் எடுத்து அவர் பங்குக்கு ஆர்சிபிக்கு ஸ்கோரை நல்லா உயர்த்தி விட்டு ஒரு நல்ல ரன் ரேட்டோட மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லோமரோ 7 ரன் எடுத்தார். தினேஷ் கார்த்தி 11 ரன் எடுத்தார். 6 பாலில் 6 அடிக்க ட்ரை பண்ணார். அவர் விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சந்தீப் சிங் 12 ரன் தான் எடுத்தார். மொத்தம் பார்த்திங்கன்னா நேற்று ஆர்சிபி பார்த்திங்கன்னா ஸ்கோர் 206 ஃபார் 7 விக்கெட்டு. நேற்று ஆர்சிபி மேட்ச்சு பார்த்திங்கன்னா நேற்று டூ ஆர் டை தான் சொல்லணும். நாக் அவுட் மேட்ச். இந்த மேட்ச் அவங்க தோத்தாங்கன்னா அவங்க கேம் விட்டு வெளியே போக வேண்டியது இருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையோடு நேற்று ஆர்சிபி ஆடினாங்க. பார்த்திங்கன்னா நேற்று மேட்ச்சில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். நல்ல டீம் ஸ்பிட் இருந்தது, பவுலிங் இருந்தது. நல்லா ஒரு வெறியோட தான் ஆர்சிபி ஆடினாங்கனால மேட்ச்சை நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. அபவுட் 10 எடுத்துகிட்டு வந்தாங்க. 207ன்றது ஒரு டஃப்பான ரன் ரேட் தான், எடுக்க முடியாது. ஆப்போசிட்டு பவுலிங் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது ஆர்சிபிக்கு. இருந்தாலும் ஸ்ட்ராங்காக நேற்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இப்போ பவுலிங் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்திங்கன்னா யாருமே அந்தளவுக்கு சரியாக எதுவுமே போடலன்னு தான் சொல்லலாம். நடராஜன் 4 விக்கெட் எடுத்தார் போன மேட்ச். ஆனால் இந்த மேட்ச்சில் 2 விக்கெட் தான் எடுத்தார். 4 ஓவரில் 39 ரன்னு கொடுத்தாரு. பேட் கமின்ஸ் 1 விக்கெட் எடுத்தார். இருந்தாலும் ரன்னை வாரி வழங்கிட்டார், 55 ரன்னு. புவனேஸ்வர் குமார் 1 ஓவர் தான் போட்டார், 14 ரன் எடுத்தார். அபிஷேக் சர்மா 1 ஓவர் போட்டார், 10 ரன்னு கொடுத்தாரு. மயங்க் மார்க்கண்டன் பார்த்திங்கன்னா 42 ரன் கொடுத்து 1 விக்கெட் தான் எடுத்தார். ஜெய்டேவ் ஒரு நல்ல ஒரு விக்கெட் எடுத்தாருங்க. பேக் டு பேக் விக்கெட் எடுத்து எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்திங்கன்னா அவர் தான் ஒரு நல்ல ஓவர் போட்டாருன்னு சொல்லலாம். ஒரு 3 விக்கெட் எடுத்து 30 ரன் தான் கொடுத்தாரு. ஒரு நல்ல ஒரு நேற்று ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் எஸ்ஆர்ஹெச்சில் சொல்லணும்னா ஜெய்டேவ் தான் சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு விக்கெட் எடுத்தார். கம்பேக் பேக் டு பேக் விக்கெட் எடுத்து ஒரு ஆர்சிபி ரன் ரேட்டை தடுத்தாருன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு அதிரடியான ஆட்டத்தை ஆடும் எஸ்ஆர்ஹெச். எதிர்பார்த்த எஸ்ஆர்ஹெச் ரசிகர்களுக்கு ஒரு பேர் இடி தான் காட்டிருந்தது. அபிஷேக் சர்மா பார்த்திங்கன்னா 31 ரன் எடுத்தார். 13 பால் தான். ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் இருந்தது. ஆனால் டிராவல் சிட்டி எப்பவுமே பாலை நல்லா தெறிக்க விட்டு பறக்க விட்டு ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் கொடுத்துருந்தார். நேற்று மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு ஏமாற்றம் தான் சொல்லலாம் எஸ்ஆர்ஹெச் ரசிகர்களுக்கு. 1 ரன்லேயே அவுட் ஆகிட்டு போயிட்டார் 3 பால் ஆடி. அதுக்கப்புறம் மார்க்கம் சரியாக ஆடல, 7 ரன் தான் எடுத்தாங்க. ஏடன் மார்க்கம் 8 பால் 7 ரன் எடுத்தார். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி லைனாக அவுட் ஆகிட்டே போயிருந்தாங்க. 13 ரன் தான் எடுத்தார். ஹென்ரிச் கிளாசன் தான் ரொம்ப நம்பியிருந்தாங்க எஸ்ஆர்ஹெச். சரி இவர் அடிப்பார், இந்த ஸ்கோர் ஈஸி தான், ரன் ரேட் பிக்கப் பண்ணிடுவார், எஸ்ஆர்ஹெச் வின் ஆகும்ன்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு காட்டிருந்த ரசிகர்களுக்கு நேற்று ஒரு ஏமாற்றம் இருந்தது. ஹென்ரிச் கிளாசனும் 7 ரன் எடுத்தாருங்க. 3 பால் தான் ஆனார். 3 பாலில் விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அகமத் ஷா அகமத் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் கொடுத்தாரு. ஒரு 40 ரன் எடுத்தார். 37 ரனில் கடைசி வரைக்கும் போகிறாருனால. ஆனாலும் அவர் பங்குக்கு மேட்சை வின் பண்ணி கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் அப்துல் சமந்த் 10 ரன் 6 பாலாக தான் எடுத்தார். பேட் கமின்ஸ் நேற்று ஒரு நல்ல பேட்டிங் தான் இருந்தார் சொல்லலாங்க. அகமத்தோட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்தது. ஒரு 31 ரன் எடுத்தார். 15 பால்லேயே ஒரு நல்ல ஒரு கேப்டன் நாக்கு நேற்று போராடினார். ஆனாலும் அவரும் விக்கெட்டை பறி கொடுத்துட்டு கேமரான் கிரீன் பால் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் புவனேஷ்குமார்லாம் அந்த ஆவரேஜ் பிளேயர் தான். பாட்டம் ஆர்டரில் ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாது. 13 பாலில் 13 ரன்னு தான் எடுத்தார். ஜெய்டேவ் 8 ரன் எடுத்தார், 10 தான் எடுத்தார். இந்த எஸ்ஆர்ஹெச் பார்த்திங்கன்னா டாப்பில் ஒரு 4-5 பிளேயர் தான் ஆடுறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டரும் பாட்டம் ஆர்டரும் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி ஒரு அதிரடி பிளேயர் கிடையாது. ஒரு நல்ல ரன் ரேட்டாக எடுக்க முடியாது. பவுலிங் பார்த்திங்கன்னா நேற்று ரொம்ப நாள் சொதப்பி இருந்த ஆர்சிபி பார்த்திங்கன்னா நேற்று நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லலாம். ஆர்சிபி பவுலர் எல்லாருமே
எல்லாமே வந்து நல்லா போட்டாங்க. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்ததுனால வேறு வழி இல்லை, அவங்களுக்கு மேட்சை வின் பண்ணி தான் ஆகணுன்ற கண்டிஷன் வரும்போது நேற்று நல்ல ஒரு டீம் ஸ்பிட் இருந்தது, நல்ல ஒரு வெறியோடு ஆடினாங்க. நேற்று நல்லா கம்பேக் இருந்தது. சுராஜி நானா நல்லா போடல. யாஸ்தேவ் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் 3 ஓவர் 18. சிங்கு பார்த்தீங்கன்னா 3 ஓவரில் 2 விக்கெட் எடுத்தார். கரண் சர்மா வந்து அவர் பங்குக்கு ஒரு 2 விக்கெட் எடுத்தார். கேமரான் கிரீன் வந்து 2 விக்கெட் எடுத்தார். நேற்று நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ஆர்சிபி ஈஸியாக வின் பண்ணாங்க. 171க்கு 8 விக்கெட்லேயே எடுத்து ஒரு நல்ல ஒரு கம்பேக் சொல்லலாம். ஒரு ஆர்சிபி பாயிண்டில் வந்து 2 பாயிண்ட் எடுத்து டேபிளில் வந்து அவங்க மேட்ச்சில் உயிர் இருக்குன்னு சொல்லி வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மேட்ச் தான் சொல்லலாம். ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் வந்து ஆர்சிபி ரசிகர்கள் நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு புத்துணர்ச்சி தர மாதிரி ஒரு வெற்றி எடுத்திருக்காங்க. ஃபார் மோர் அப்டேட் வாட்ச் கேகே இன்ஃபோடெக் சேனல். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் ரமேஷ். தேங்க்யூ ஃபார் ஒன்ஸ் அகேன்.